வடமாகாணத்தை பொறுத்தவரையில் மக்களுக்கு நிலையான நன்மைகளை தரக்கூடிய சுற்றுலா அபிவிருத்தி உபாயங்களை உய்த்துணர்ந்து உபயோகிப்பது அவசியமாகின்றது. எமது பிரச்சனைகள் மத்திய மாகாணங்களுக்குரிய பிரச்சனைகளில் இருந்து மாறுபட்டவை. மத்திய அரசாங்கம் இதை புரிந்து நடந்து கொள்ள முன்வர வேண்டும். எமது மக்களுக்கு நன்மைகள் போய் அடையும் வண்ணமே சுற்றுலாத்துறை அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும். எமது சமூக கலாச்சார பாரம்பரிய விழுமியங்களுக்கு பாதிப்பில்லாமல் தான் சுற்றுலாத்துறை அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும். சுற்றுலா தனி மனிதர்களுக்கும் சமூகத்திற்கும் மன நிறைவை கொடுக்க வேண்டும். சுற்றுலா நிலையான அபிவிருத்திக்கு வழிவகுக்க வேண்டும். அது உள்ளூரிலான கலாச்சார விழுமியங்களை கட்டிக்காக்க முன்வர வேண்டும். உள்ளூர் மக்களுக்கும் அவர்தம் வாழ்விற்கும் அனுசரணையாக அமைய வேண்டும். சுற்றுலாத்துறையுடன் தொடர்புடைய ஒவ்வொருவரின் கடப்பாடுகளும் கண்டறிந்து ஆற்றுப்படுத்தப்பட வேண்டும். சுற்றுலாவை முன்னெடுப்பது மக்களின் உரிமை என்பதை நாம் ஏற்க வேண்டும். அதே நேரத்தில் சுற்றுலா பயணிகளின் உரிமைகளும் பேணி பாதுகாக்கப்பட வேண்டும். எமது புலம்பெயர்ந்த சகோதர சகோதரிகள் என்றுமே எமக்கு அறிவியல், தொழிலியல், பொருளியல் துறைகளில் நன்மைகளை பெற்றுத்தர காத்திருக்கின்றார்கள். அதை நாம் பாவிக்கவும் பயன்படுத்தவும் முன்வர வேண்டும்.